ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாம் மைப்படுவதாக இந்த காலைகளில் உங்கள் யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். நாங்கள் எல்லாத்துக்கும் ரெடி ஆகிட்டிங்களா? அடுத்த வாரம் கிறிஸ்மஸ் வரப்போகுது. ஐ திங்க் யூர் ஆல் ரெடி. செட்டப், சர்ச் டெக்கரேஷனு, கொயரு, புது ட்ரெஸ்ஸு, ஏதாவதுன்னு பயங்கரமாக பிஸியாக இருப்பீங்க. வீட்டில் பலகாரம்லாம் சுட ஆரம்பிச்சிட்ருப்பீங்களே. ஒரு உண்மையான பண்டிகை என்னென்னா இயேசு நம்ம இருதயத்தில் இருக்கணும். ஆமாம், மற்றதெல்லாம் நான் கான்சன்ட்ரேட் பண்ணுறதை காட்டிலும் இயேசு என் இருதயத்தில் இருக்கிறாரா என்றதை நம்ம செக் பண்ணணும். அதுதான் ஒரு அர்த்தமுள்ள கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ் இஸ் ஆல் அபவுட் கிவிங்கில். இந்த கிறிஸ்மஸுக்கு அப்படி பழகுங்க. யாருக்கா உங்களால் முடிந்த உதவிகளை ஜனங்களுக்கு செய்யுங்க. அந்த நாளில் போயிட்டு, அந்த நாளில் மாத்திரம் இல்லை, இயேசுடைய குணமே அதுதான். அவர் he gave himself. John 3:16 மிக அழகான ஒரு வசனம். For God so loved the world, he gave his only begotten son. அப்போ கிறிஸ்மஸுடைய மெயின் அர்த்தமே என்னென்னா கிவிங். நாட் த கிறிஸ்மஸ் ட்ரீ ஆர் சாண்டா கிளாஸ் ஆர் த ஸ்டாரு, புது ட்ரெஸ்ஸு, டெக்கரேஷன்ஸு. நம்ம வெளி தோற்றத்துக்கு பயங்கரமாக செலவு பண்ணி நினைவு பண்ணிருப்போம். ஆனால் உள்ளே அந்த அலங்கரிப்பெல்லாம் இல்லையாப்பா அப்படின்னு வேதனைப்படுறாரு. அப்போ உண்மையான கிறிஸ்மஸ் நான் கிவிங் கொடுக்குறீங்களா நீங்கள்? உங்கள் சர்ச்சில் நல்லா கிவிங். நிறைய பேருக்கு என்னென்னா சர்ச்சுக்கு தான் நிறைய பேர் கொடுக்குறாங்களே, நான் ஏன் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நினைப்பு. அந்த பாஸ்டருக்கு நான் ஏன் கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு நினைப்பு நமக்கு ஒரு நாள் அப்படி ஒரு நினைப்பு வரக்கூடாதுங்க. ஆமாம், கிவிங் இஸ் ஃபார் த லார்ட். ஆண்டவர் பாருங்கள், he gave his only begotten son to the world. அவர் நமக்காக தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லோருக்காகவும் அவரை பலியாக தந்தார். Whoever shall believes in him shall not perish but have eternal life. அப்போது உண்மையான பண்டிகை என்ன தெரியுமா? இயேசுனுடைய குணங்கள். இயேசுனுடைய குணத்தில் ஒன்று, he gave himself. நமக்காக அவர் தன்னையே கொடுத்தார். அப்போ அந்த கிறிஸ்மஸில் நம்ம கிவிங்கில் கொஞ்சம் நம்ம இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகணும்னு கர்த்தர் விரும்புகிறார். வீட்டு பக்கத்தில் உங்களுக்கு முடிந்து தெரியாதவர்கள், அன்றைக்கி மட்டும் போய் சில பேர் நம்ம போயிட்டு பயங்கரமாக கொடுத்து ஃபோட்டோலாம் பிடிச்சி ஃபேஸ்புக்கில், சோஷியல் மீடியாலாம், அதெல்லாம் தேவையில்லாத வேலை. அவங்க வலது கை கொடுக்குறது உங்கள் இடது கை தெரிய வேணான்றார். ஆமாம், இப்போ நீங்கள் தைரியமாக அவங்களுக்கு போய் நல்லது செய்யுங்க. கிறிஸ்மஸுக்கு மட்டும் அப்படின்னு பண்ணாமல் உங்களால் முடிஞ்ச உதவியை தினந்தோறும் செய்யுங்க. ஆண்டவர் அதை விரும்புகிறார். ஆமாம், ஏசப்பா ரொம்ப விரும்பி ஆசைப்படுறதுன்னா எளியவர்கள் மேலே கரிசனை உள்ளவர்களாக இருந்து அவர்களை போஷிக்கிறது. ஆமாம், பெயர் பிரஸ்தாபத்துக்காக ஃபோட்டோ போட்டு நான் கொடுக்குறேன் பார்த்தியா, இதை பார்த்தியா அப்படின்னு சொல்லி அப்படி பண்ணுறது ஆண்டவர் விரும்பலை. அப்போ அது நல்ல உங்கள் இருதயத்தை கொடுங்க, அன்பு செலுத்துங்க, இயேசுவை போல் அன்பு செலுத்துங்க. அதுதான் ஒரு உண்மையான பண்டிகை. அந்த உண்மையான பண்டிகையில் நானும் காலையில் சர்ச்சுக்கு போனேன், மாஸுக்கு போனேன். அப்படி காலைல 6 மணிக்கு கிளம்பி போயிட்டு 8 மணி வரைக்கும் நல்லா தூங்கிட்டு, அதுக்கப்புறம் அவள் தான் கிறிஸ்மஸே மறந்தாச்சு. ஒரே பிரியாணியாக இருக்கும், ஒரே கறியாக இருக்கும், ஒரு சில பேர் பார்ட்டியாக நடக்கும், குடியாக இருக்கும், இல்லாத இதெல்லாம் அட்டூழியெல்லாம் நடந்துகிட்ருக்கும். ஆண்டவர் விரும்புகிற ஒரு பண்டிகை அது கிடையாது. அப்போ இந்த கிறிஸ்மஸில் நம்ம இந்த சீசன் நம்ம என்ன செய்யணும்னா கிவ் யுவர் பெஸ்ட். ஆமாம், கிவ் யுவர் பெஸ்ட். வச்சுக்கிட்டே இல்லை அப்படின்னு சொல்ல வேணாம். உங்களுக்கு உதவி செய்கிற நிறைய கொடுங்க. போயிட்டு உங்களோட உங்கள் உறவுகளுக்குள்ள நிறைய பிரச்சனை இருக்கும். அண்ணன் தம்பிங்களை கூட பேசாமல், அப்பா அம்மா கூட பேசாமல், தாத்தா பாட்டிக்கிட்ட பேசாமல், அந்த கிரட்ஜெல்லாம் தூக்கி வெளியே போட்டு இயேசு தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார். ஒரு வேளை ஆண்டு இப்படிதான் நினச்சிருந்தாருன்னா, உங்களுக்கெல்லாம் நான் ஏன் செலுத்தணும்னு நினச்சிருந்தாருன்னா இன்றைக்கி நம்ம அவ்வளோதான், இன்றைக்கி யோசிச்சு கூட பார்த்துருக்க முடியாத நிலமை. அப்போது கிவ் த பெஸ்ட் டு த லார்ட். நீங்கள் அப்படி செய்யும் போது ஆண்டவர் நாம் மேம்படுது. ஆமாம், ஐயோ நான் போட்டால் எனக்கு ரிட்டன் வருமா, அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. நம்ம ஆண்டவர் செய்கிறோம், ரிட்டன் வருதோ இல்லையோ, உங்களுக்கு ரிவார்டு கிடைக்குதோ இல்லையோ, உலகத்தில் பரலோகத்தில் உங்களுக்கு ஒரு ரிவார்டு கண்டிப்பாக கிடைக்கும். ஆகவே அதுதான் உண்மையான கிறிஸ்மஸ். இந்த பண்டிகையை அப்படி அனுசரிங்க. இயேசு பிதாவானவர் இயேசுவை கொடுத்தார். நம்ம எல்லோருக்காகவும் கொடுத்தது போல் நாமும் கொடுப்போம், அநேகரை தாங்குவோம், கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து கொள்வோம். கர்த்தர் தாமே உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.